இயக்குனர் இமயம் என போற்றப்படும் திரைப்பட இயக்குனர் பாரதி ராஜா காலமாக இருக்கிறார். அவருக்கு வயது 84. உடல்நல குறைவால் காலமாக இருக்கிறார். நீலாங்கரையில் உள்ள இல்லத்தில் உடல்நல குறைவால் பாரதி ராஜா உயிர் பிரிந்திருப்பதாக விவரங்கள் வெளியிடப்பட்டிருக்கிறது. இதனால் திரையுலகினர் மற்றும் அவரது ரசிகர்கள் மிகுந்த அதிர்ச்சியில் ஆழ்ந்திருக்கிறார்கள். 1977ஆம் ஆண்டு வெளியான 16 வயது நிலை படத்தின் மூலம் தமிழ் சினிமாவில் இயக்குநராக அறிமுகமாகிய பின்னர் பல்வேறு படங்களை இயக்கி தமிழ் திரையுலகில் வேரூன்றி நின்ற பாரதி ராஜா 84வது அகவையில் காலமாக இருப்பது அவரது ரசிகர்களை மிகுந்த அதிர்ச்சியில் ஆழ்த்திருக்கிறது. மகன் மனோஜ் மரணத்திற்கு பிறகு முற்றிலுமாக முடங்கி போயிருந்த இயக்குனர் இமயம் பாரதி ராஜா தற்பொழுது காலமாக இருப்பது அவரது ரசிகர்களை மிகுந்த அதிர்ச்சியில் ஆழ்த்தியிருக்கிறது. பத்மஸ்ரீ விருது, 6 தேசிய விருதுகள், தமிழக அரசின் உயரிய கலைமாமணி விருதை பெற்றவர் பாரதி ராஜா. இந்நிலையில் அவர் தனது 84வது அகவையில் காலமாக இருக்கிறார். 1941 தேனி மாவட்டம் அல்லிநகரத்தில் பிறந்த பாரதி ராஜாவின் இயற்பெயர் சின்னசாமி. பல்வேறு திரைப்படங்களை தமிழில் இயக்கி தமிழ் திரையுலகில் வேரூன்றி நின்ற பாரதி ராஜா 84வது அகவையில் காலமாக இருப்பது அவரது ரசிகர்கள் மற்றும் திரையுலகினரை அதிர்ச்சியில் ஆழ்த்தியிருக்கிறது. இயக்குனர் பாரதி ராஜா உடல்நலக் குறைவால் இன்று சென்னையில் காலமானார். தேனி மாவட்டம் அல்லிநகரம் என்ற ஊராட்சியில் பெரியமாத்த தேவர், மீனாட்சி அம்மாள் என்ற கருத்தம்மாள் தம்பதிகளுக்கு 1941ஆம் ஆண்டு ஜூலை மாதம் 17ஆம் தேதி பிறந்தவர் இயக்குனர் பாரதி ராஜா. இவருக்கு மனோஜ், ஜனனி என்ற 2 பிள்ளைகள் பிறந்த நிலையில் கடந்த ஆண்டு மார்ச் மாதம் உடல்நலக் குறைவால் மகன் காலமானார். 1977ஆம் ஆண்டு வெளியான 16 வயதினிலே திரைப்படத்தின் மூலம் இயக்குநராக தனது திரைப்படத்தை தொடங்கினார் பாரதி ராஜா. கிழக்கே போகும் ரயில், சிகப்பு ரோஜாக்கள், அலைகள் ஓய்வுதலை, முதல் மரியாதை, கடலோர கவிதைகள், புதிய வளர்ப்புகள், கருத்தம்மா, கல்லுக்குள் ஈரம், மண் வாசனை, டிக் டிக், காதல் ஓவியம், வேதம் புதிது உள்ளிட்ட பல காவிய திரைப்படங்களை இயக்கியுள்ளார். தமிழ் சினிமாவுக்கு ராதிகா, ராதா, ரேவதி, ரஞ்சிதா போன்ற கதாநாயகங்களையும், கார்த்திக், நெப்போலியன் போன்ற பல முன்னணி நட்சத்திரங்களையும் அறிமுகப்படுத்திய பெருமை இவருக்கு உண்டு. ஜூலை 17, 1941 தேனி மாவட்டம் அல்லி கிராமத்தில் பிறந்தவர். இவரது இயற்பெயர் சின்னசாமி. சினிமா மீது கொண்ட ஈர்ப்பால் சென்னைக்கு வந்த பிரபல இயக்குநர்களின் உதவி இயக்குநராக பணியாற்றினார். வாழ்விலையும் கலாச்சாரத்தையும் அழகையும் திரையில் காட்டிய வித்தகர். இந்திய திரையுலகில் ஆற்றிய பங்களிப்பிற்காக 2004ஆம் ஆண்டு இந்திய அரசின் உயரிய பத்மஸ்ரீ விருதையும் பெற்றவர். மகாராஜா, திருச்சிற்றம்பலம் உள்ளிட்ட படங்களில் நடித்துள்ளார். மார்ச் 2025 அவரது ஒரே மகனான நடிகர் மனோஜ் பாரதி ராஜா மாரடைப்பால் திடீர் காலமானார். இந்த துயரமான இழப்பு மற்றும் வயது முதிர்வு காரணமாக ஏற்பட்ட கடுமையான மன அழுத்தமே அவரது உடல் நிலைக்கு பாதுகாப்பிற்கு முக்கிய காரணமே அமைந்ததாக அவர் குடும்பத்தினும் தெரிவித்துள்ளனர். சென்னையில் இன்று அதிகாலையில் உடல்நலக் குறைவால் இயக்குனர் பாரதி ராஜா இறந்த செய்தி திரையுலகத்துக்கு ஒரு துக்க செய்தியாக நிகழ்ந்து வருகிறது. தற்போது சென்னை கிழக்கு கடற்கரை சாலை நீலாங்கரையில் உள்ள அவரது இல்லத்தில் அவர் உடல் வைக்கப்பட்டுள்ளது. பலரும் முன்னணி இயக்குநர்கள் மற்றும் திரையுலகமே அவருக்கு தற்போது துக்க செய்தி கூறி வருகின்றன. அவரது இறுதிச் சடங்கு சென்னையிலும் இன்று நடைபெற உள்ளது.